வணக்கம். டெட் எக்ஸாம் 2025 கேட்ட கேள்வி. m = 8 மற்றும் n = -3 எனில் m + n - mn என்பதன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு m ஓட மதிப்பு 8ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து n ஓட மதிப்பு 3 சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம எடுத்து இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணலாமா? இப்ப நம்ம m இருக்கு, mனா 8 தானே, 8 போட்டுக்கலாம். அடுத்து பிளஸ் இருக்கு, நம்ம பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்து n இருக்கு, n என்னது -3, -3. அடுத்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அடுத்து m n இருக்கு. நமக்கு m என்ன, m பெருக்கல் n அர்த்தம். இது நம்ம பெருக்கல்னு அர்த்தம். நம்ம mனா 8 இருக்கு, 8 போட்டுக்கலாம். அடுத்து என்னன்னா -3 இருக்கா, -3. இப்போ நமக்கு 8 பிளஸ் -3 இருக்கு. இங்க நமக்கு பிளஸ் இருக்கு, இங்க நமக்கு மைனஸ் இருக்கு. நமக்கு ஒரே சிம்பிளா இருந்தா நம்ம பிளஸ் போடணும், வேற வேற சிம்பிளா இருந்தா நம்ம மைனஸ் போடணும். இங்க நமக்கு ஒரே சிம்பிளா இருக்கா, இல்ல. நமக்கு ரெண்டுமே வேற வேற சிம்பிள். அப்ப என்ன போடணும், நம்ம மைனஸ் போட்டுக்கணுமா, -3 இருக்கு, இங்க நமக்கு 8 இருக்கு. அடுத்து இங்க மைனஸ் போட்டுக்கலாம். 8 -3 நம்ம ரெண்டு பெருக்கலுக்கு அர்த்தம். 8 3 24 வருமா, 24. மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்குது. நமக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஏன்னா ஒரே சிம்பிள்னா பிளஸ் ஒரு மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இங்க பிளஸ் போட்டுக்கலாம். 24. இங்க நமக்கு 8 -3. நம்ம 8ல 3 கழிக்கும் போது நமக்கு 5 வருமா, 5 போட்டுக்கலாம். 5 + 24 நம்ம ரெண்டையும் கூட்டும் போது 24, 25, 26, 27, 28, 29 நமக்கு 29 வருது. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். நமக்கு இதுல முக்கியமா தெரிய வேண்டியது, நமக்கு ரெண்டுமே ஒரே சிம்பிளா இருந்தா நம்ம பிளஸ் போடணும், வேற வேற சிம்பிளா இருந்தா நம்ம மைனஸ் போடணும். நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு நமக்கு என்ன வருது, கீழே கமெண்ட் பண்ணுங்க.